என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறுயிர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கா. அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அது தேவையற்றது. நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டிச்சேன். அது ஒரு விபத்து. திரையரங்க நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. அது பொறுப்பேற்க முடியாது. இப்போ குடிச்சிட்டு செத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த மாதிரி அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. இது அவசியமற்றது. அதனால அந்த இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன். அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சு அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அந்த கைது அவசியம். இல்ல ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு நான் இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு. அவ்வளவுதான் ஒரு நடிகர் செய்ய முடியும். அதுக்கு மேல அது நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இது பாலா சாரோட வணக்கா படத்தோட இசை வெளியீடு. அதோட அவருடைய 25 வருஷ திரைப்பயணம் செய்யப்பட ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷங்கிறது ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. 20 வருஷமா ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோட இருக்காங்கிறது அதோட மிகப்பெரிய சாதனை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்துல கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தவங்க நாங்க. இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வணங்கனோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருந்தேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் கேக்குதா? இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர், having word touch, sense of cinema. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு அதாவது இந்த ஜாதி, மதம், இனம், நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடிச்ச ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகள் எல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை
ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதவி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம் இந்த பாலு மகேந்திரா சார் பட்டறையில் முதலில் இயக்குனராகி அந்த அந்த நம்பிக்கை மொழியை இயக்குனர் அண்ணன் பாலா அவர்கள். என்னுடைய பாலு மகேந்திரா பட்டறையுடைய தலைமகன் அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு. இந்த வணங்கான் திரைப்படம் அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும் அவருடைய படங்களாக இருக்கும். ஸோ அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். நன்றி. வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் இன்னைக்கு பாலாவினுடைய 25 ஆண்டுகள் ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லாரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுட்டே இருந்த முடியறேன். பாலா என்னுடைய உடற்பிரபா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து அவர் வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்யன் பேசுகிறேன். இன்னைக்கு பாலா சார் 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்கு. என்னோட படங்கள் அவரோட படத்தில் வர பிரமேஷன் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதையை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும். நன்றி. தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள்
இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக இருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய வணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்றைய தினம் நமது திரைத்துறையில் ஒரு புதுமையை புகுத்திய பாலாவினுடைய 25வது படம் சேது படத்திலிருந்து வணங்கான் படம் வரைக்கும் அவருடைய உழைப்பு திரைப்படைக்கு ரொம்ப அவசியமான முக்கியமானது. அவருடைய உதவியாளர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் சேது படம் ரிலீஸ் ஆனது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த படத்தை ரிலீஸ் செய்து வைத்தோம். அதிலிருந்து இன்று வரை பாலான்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. பாலுமேந்திராவுடைய உதவியாளராக இருந்து இன்று பல உதவியாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாவும் விற்கும் இன்னும் 25 படத்தை 75வது படமாக்கி 100வது படமாக்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழா மிக அழகாக தலைப்பிட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். நல்ல திறமைசாலிக்கு நிச்சயமாகவே அந்த செருக்கு ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் பாராட்டுறது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுக்கு இதோட நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுடைய இயக்கத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 வருஷ டைரக்ஷன் பணி அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்ல முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய இன்னைக்கு விக்ரம் சார் இந்தளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாதிரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம் என்ன, ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ, இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்து. நன்றி. வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலுமேந்திரா சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேனோட ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம
நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகன்னா நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு தெரிவிக்க வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வணக்கம். நான் தான் சுப்பிரமணி, சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் ரசிகர்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிகராக நடிச்சிருக்கேன் நிறைய படம். இங்கே பாலா சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறது ஆசைப்படுறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பர் குரூப்பில் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சேது படம் வந்து தேசி சீரியலில் போடுவாங்க, ப்ரொஜெக்ட் நிறைய வாட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு பிரமிப்பாகிட்டு போய் சவுத்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்ல படம் சார், ஏசார் இது பிஸ்னஸ் ஆகலை அப்படின்னா. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட பாலா சார் வந்து இன்றைக்கி 25வது விழா வந்து வணங்கான் பண்ணுறாரு. அப்புறம் நான் நடிகரானதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்டால் ஒரு நாள் கூப்பிட்டு என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டிப்பாக அவங்களை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் என் கம்பெனி படத்தில் பிசாசு நடிச்சிருக்கீங்க, சத்குணம் படத்தில் சந்தி வீரன் நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர், தேசிய விருது பெற்ற டைரக்டர், உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர்னு கேட்டார். மிஸ்கின் சார் பேர சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் மிஸ்கின் சாரை வாழ்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க டைரக்டர் வித். நான் சொன்னேன் வேறு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க, எனக்கு அதுக்கு நடிக்கலப்பா அப்படின்னேன். இல்லை ஜான் பிஆர் உங்களுக்கு கொடுக்க அப்படின்னா கண்டிப்பாக. இப்போ தான் நான் பரமன்னு ஒரு படம் விவசாயம் நடித்து நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, போன வாரம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பட் பேர் கிடைச்சது, பட் கமர்ஷியலாக பெரிய லெவலில் இல்லை. பட் அது அவார்டு கொடுத்தாங்க படம். பட் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன் வேறு யாருக்காவது கொடுக்க போகிறாங்கப்பா, என் பேரை போட்டு இல்லைன்னா உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, டைரக்டர் வித் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. பரமன் படத்தில் ரொம்ப நடிச்சிருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக நான் இந்த படம் விழாவில் கலந்துக்கிறேன். கொடுக்கலைனாலும் கலந்துக்குவேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும்னு என்னோட வாழ்த்து. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி அந்த கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இன்வைட். யா, வெரி எக்ஸைட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பாலா 25 பாலா சாரோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச். வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் பிரதர் அருண் விஜய்க்கும் பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் அது. பாலா சார் 25 இயர்ஸ். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. இது ரொம்ப வணங்கான ஒரு ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கு இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா சார் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு நம்ம இன்வைட் பண்ண தேவ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சிக்கு நன்றி தெரிவிச்சுட்டேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவரோட படத்துக்கு நடிக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கான். தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வணங்க வேண்டிய ஒருத்தர் வணங்கான் டீமுக்கும் என்னோட இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் காமாட்சி எனக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் அம்ரிதா. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது, மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே. அப்போது எல்லாரும்
பார்த்து போங்க. என்ன சொல்ல தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்குது. அண்ட் சாருக்கும் சுரேஷ் கமாட்டி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் பண்ணி அனைவருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 ஆண்டு ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச் பாலா சாருடைய 25 ஆண்டு விழாவில் நான் கலந்து ரொம்ப சந்தோஷம். பாலா சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை நான் ஒர்க் பண்ணாலும் அவர் எங்களுக்கு விதமான ஒர்க்குன்னு சொல்லலாம். அவரோட புத்தகங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரி சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு வடிவமைச்சர் பாலா சார் வந்து ஒரு முக்கியமான வடிவமைச்சர். ஸோ அவருடைய எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பர். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள பதிவி ஆகிறக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். First, hi to everyone and congratulations to Bala. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது. அப்படின்னா நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu. So I'm so happy. This movie will be the biggest hit. Definitely. He's coming back. So, நீங்கள்லாம் வந்து you have to give him a support. Definitely he is going to rock again. Thank you guys. என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு, அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான். மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது. மக்களோட மாநாடாக இருந்துச்சு, மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு, மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு, என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு, மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு, மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு, மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு. இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வணங்கான். அது மட்டும் இல்லை, அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்கள் இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வணங்கான் படம் பேசப்படும். அப்புறம் பாலா சார் 25 வருடங்களாவது இந்திய சினிமாவில். உண்மையிலேயே இந்த 25க்கு பிறகு 50வது வருடம் கொண்டாடும் போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரன் முதற்கொண்டு பாராட்டும் அளவிற்கு 50வது வருடம் பாலா சார் கொண்டாடுவாங்க. தட்டு. நன்றி நன்றி நன்றி. என்னவா ஹேர்ஸ்டைலா? என்னவா நல்லா இருக்கா? ஏப்பா நெக்லஸ் இதா என்ன கேட்டீங்க சார்? நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஏன்னா புஷ்பா 2 1000 கோடியை தாண்டிருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட குழந்தை அவங்க வந்து இன்னைக்கு உயிரோட இருந்தோம், இறந்துதான் இருக்குது. அந்த குழந்தை மூல சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அல்லு அர்ஜுன் அவர் வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணாவை பேர் என்னப்பா
புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இல்ல. ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பணம் ரெண்டாவதுங்க. அந்த குழந்தை இறந்து போன அந்த அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா? அந்த 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 குடும்பத்தோட வம்சமே போயிருச்சு. அதனால நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்க இழப்பீடு கொடுக்கிற 2வது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த குழந்தையோட நலனை விசாரிங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. புரியுதுங்களா? லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து பாக்குறதால தான் இன்னைக்கு நீங்க வந்து அந்த கார்ல போற, இந்த கார்ல போற, தனியா ஒரு பிளைட்ல போற, கோவாக்கு கல்யாணத்துக்கு போற, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம். அதனால தயவு செய்து சொல்றேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா 2 படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லா தாராளமா செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க. அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நாடுறவங்க. அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ அவர் பேர் என்னப்பா? அல்லு அர்ஜுன் பாருங்க, டக்குனு கூட வரமாட்டாங்க. அவ்வளவு இதுவா இருக்குது. அந்த அல்லு அர்ஜுன் சார், தயவு செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்பவும் சொல்றேன், ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்ல. 1000 கோடி இல்லைங்க, 2000 கோடி கூட அது வந்து வசூல் சாதனை வசூல் சாதனை பழகிட்டோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். நீங்க பிக் பாஸ பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது. புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பையன் பேர் என்ன, ராணுவா, அவன் கைய உடைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு கையை உடஞ்சது, வேற எதனா உடஞ்சது, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்துல நடக்காத விஷயங்களா? நன்றி சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது. புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதானே தெரியுது அது ஜெயிலா என்னன்னு, போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல இருந்தேன். அப்ப அங்க நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனா இப்ப வந்து எதுவுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு அசிங்கமான செயல்லாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசு பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்பதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். நன்றி. பாலா சாரோட 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பாலா சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி நானும் அவரோட மிகப்பெரிய ஃபேனு. அவரோட இன்ஸ்பிரேஷன், அவர் எனக்கு டீச்சர் மாதிரி, குரு மாதிரி. பிகாஸ் ஐ டென்ட் ஒர்க் வித் எனி பிக் டைரக்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். ஸோ எனக்கு டீச்சர் இல்லாத ஒரு குறை வந்து பாலா சார் வந்து டீச்சரை ஃபீல் பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ரொட்டிச்சா முடிஞ்ச டைமில் பாலா சார் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி என் கம்பெனியில் பணம் பண்ணி சொன்னார். ஸோ தட்ஸ் அ ப்ரைட் ஃபார் மீ. தட்ஸ் அ குட் திங். ஐ நெவர் ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஆக்சுவலி. அண்ட் ஒன் மோர் திங், செகண்ட் டைம் வந்து 6 கேண்டில்ஸ் படம் பண்ணும்போது, படம் முடிஞ்சது படம் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு செயினோட கழுத்தில் மாட்டி விட்டார். அது ஸ்டில் நான் அப்புறம் வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் மை ரியலி ஸ்வீட் மெமரிஸ். அப்புறம் 2 டைம்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பர்சனலி ஐ லவ் ஹிம் வெரி மச். அண்ட் மோர் தென் தட் அவர் நடிப்பும் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அவரோட 25th இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் படிக்கணும். ஆசிரியர் சார்
லவ் யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. கேமராமேனு செலியன் இவங்க 2 பேருக்கும் பாலாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய விழா எடுத்தேன். அதில் சீமான் மற்றும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் வடவெளியில் ஒரு மிகப்பெரியமான விழா ஏன்னா பரதேசப்படுத்துக்காண்டி அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதனால் அவருக்கு இன்றைக்கி 25வது சினிமா துறைக்கு வந்து நான் நடத்துறதுல அது நானும் நண்பர் சுரேஷ் காமாட்சி அழைத்து வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இது வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார். ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சாரு பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும். ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு கோம்பாவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலையும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இது 2மே இன்னைக்கு ஒரே நாள் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பார்ட்டாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. ஓகே, பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் பாலாசோட 20 வருடங்கள் மற்றும் வணங்கான் இரட்டை சந்தோஷம். ரொம்ப மோஸ்ட் சாரோட படங்கள் பார்த்துட்டு பாலாசோட மிகப்பெரிய ரசிகர்கள். முதல் படம் ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்துட்டு ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி இயக்குனரோட படங்களில் பண்ணுறது தான் அவங்களோட கதாபாத்திரம் வந்து ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி அவரோட படங்கள் 10 படங்கள் கூட 25 வருடங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் இன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பாலா சாரோட 25 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கீங்க. அப்போ நம்மளோட படம் வணங்கானோட ஆடியோ லான்ச் கூட இருக்கு. நீங்க இங்க வந்திருக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வணங்கான் இது ஒரு 10th Jan ரிலீஸ் ஆகும். உங்க சப்போர்ட், உங்க வெல் விஷஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் பண்ணிருக்கோம்னு நாங்க எல்லாருமே நம்பியிருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் நமக்கு வேணும். தேங்க்யூ.